அப்ப எல்லா இடங்களுமே அநீதி. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது, அது ஒரு பையன் தொந்தரவு பண்ணல, வாத்தியாரே தொந்தரவு பண்றாரு. தானியில பயணம் பண்ண முடியாது, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியாது. எல்லாமே பிரச்சனை. நாடே எப்படி சொல்றது, வளங்கள் நிறைந்த நிலம், நீதி, அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமா மாறிடுச்சு. எங்க போதை இல்லை? மது கடைகள்ல மட்டும் இல்ல, வழிபாட்டு தலங்களின் வாசல்கள்ல, வளாகங்கள்ல, பள்ளி கல்லூரிகள் வளாகங்கள்ல, அது தின்பண்டம் மிட்டாய் வடிவத்தில், இனிப்பு வடிவத்தில், என்ன சொல்றது, கஞ்சா சாக்லேட் விற்குது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் அதில் வேலை பார்க்குற பிள்ளைகள், பள்ளிக்கூட ஆசிரியர்களா, எல்லா பிள்ளைகளும் இந்த கஞ்சா, இந்த போதை, இனிப்பு, இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க. பெற்றோர்கிட்டே நம்ம புகார் அளிக்க முடியல. கண்டிச்சா என் பிள்ளை நீ எது கண்டிக்கிறான்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மக்கிட்ட முறையிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலையா, டாஸ்மாக் கடைகளில் சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா? மது குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியாக மாறிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க.